Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டரோடைய டாட்டுங்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நான் டாட்டை பற்றி நிறையா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த பிளாக்கு அடுத்தடுத்த உள்ள ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்னால் என்னென்னு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கிளாஸ்னால் என்னென்னு கேட்டோன்னே எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ளூ பிரிண்ட் என்னென்னு கேட்டால் நிறைய இடத்துக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு கிளாஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னென்னா ப்ளூ பிரிண்ட் அல்லது டெம்ப்ளேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வித் ப்ராப்பர்ட்டிஸ் அதை என்ன பண்ணுவோம்னா ஃபீல்டு அப்படிங்கிறது சொல்லுவோம். அண்ட் பிஹேவியர்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மெத்தட்ஸ் சொல்லுவோம் அல்லது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் போக போக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அப்போ என்னென்னா இப்போ ப்ளூ பிரிண்ட் அல்லது டெம்ப்ளேட். இப்போ ப்ளூ பிரிண்ட்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ டெம்ப்ளேட்னே நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன கண்டென்ட் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அந்த டெம்ப்ளேட் தான் என்னென்னா நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்போ இந்த கிளாஸில் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அப்போ அதுக்கு கண்டென்ட்னு ஒன்று இருந்தால் நம்ம அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்ப்ளேட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஃபஸ்ட் அண்ட் இதுக்கு சின்டெக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் இஸ் டிஃபைன்ட் யூஸிங் த கிளாஸ் கீவேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிளாஸுங்கிற கீவேர்டு தேவை. ஃபாலோட் பை த கிளாஸ் நேம் அண்ட் பாடி கண்டெய்னிங் ஃபீல்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டுனா என்ன, கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்னங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு கீவேர்டுங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ கிளாஸுங்கிற கீவேர்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் நம்ம என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குன்னு கிளாஸ் நேம் திருப்பி கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த நேமோ இல்லைனா வேறு ஏதாவது கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நார்மலாக உள்ள ஒரு வேரியபிள் நேம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வேரியபிள்னால் என்னங்கிறதெல்லாம் லாஸ்ட் இதில் கொடுத்துருப்போம். எப்படி அந்த வேரியபிளுக்கு நேம்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். அதே மாதிரி கான்செப்ட் தான் இந்த கிளாஸ் நேமுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ கிளாஸ் நேம் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ ஃபீல்ட்ஸ்னால் வேரியபிள்ஸ். இப்போ நம்ம நிறைய இடத்துல வேரியபிள் சொன்னோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு வேரியபிளை பற்றி நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ அந்த வேரியபிளை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஃபீல்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ மெத்தட்ஸ் அது நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அல்லது அங்கே பிஹேவியர்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நேம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ ஏன் ஒரு இடத்துல பிஹேவியர்னு சொல்கிறோம், ஏன் ஒரு இடத்துல மெத்தட்னு சொல்கிறோம், ஏன் ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு திடீர்னு ஃபங்க்ஷன்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் பிஹேவியர்னால் என்னென்னு கேட்கும்போது தெரியாது. ஸோ அப்போ அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஒரு கான்செப்ட் நம்ம எந்த அளவுக்கு படிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே பிஹேவியர்னு இருக்குது, இங்கே மெத்தட்ஸ் இருக்குது, இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மூணுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸை பற்றி மட்டும் இப்போதைக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸையும் கவர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ கிளாஸ் அதோடைய கிளாஸ் நேம் இருக்கும் போது அதுக்கப்புறம் உள்ளே நம்ம சொன்ன மாதிரி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம், மெத்தட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதான் அதே எக்ஸாம்பிள். ஸோ கிளாஸ் நேம் நம்ம சேம்ஸ் கொடுத்துருவோம். இப்போ கிளாஸ் இஸ் எ கீவேர்ட் யூஸிங் த இனிஷியலைஸ் த கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இது எதுக்குன்னா அந்த கிளாஸ் நமக்கு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அந்த நேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கிளாஸ் அண்டர்ஸ்கோர் நேம் இஸ் த நேம் ஆஃப் த கிளாஸ். ஸோ இப்போ ஒரு கிளாஸ்னு எடுத்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது கிளாஸ் சொல்லியிருப்பாங்க. 6th 7th 8th அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அப்போது அந்த கிளாஸுக்கு உள்ளே போனால் அங்கே என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு ஒரு நேம் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்தது. ஸோ இந்த பாடி ஆஃப் த கிளாஸ் கண்டெய்ன்ஸ் ஃபீல்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் கெட்டர் அண்ட் செக்டர் மெத்தட்ஸ் எக்ஸெட்ரா அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். லைக் வேரியபிள் வச்சுக்கலாம், மெத்தட்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அப்போ இது ஒரு டெம்ப்ளேட்டாக தான் இருக்கும். எப்போ நீங்கள் அதுக்கு கண்டென்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணும்போது லைக் ஆப்ஜெக்ட்னு ஒன்று கொடுத்து அந்த கண்டென்ட்டை டெம்ப்ளேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ கிளாஸ்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன தேவை, ஆப்ஜெக்ட்னு ஒன்று தேவை. ஸோ அப்போ இங்கே ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம கிளாஸுங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம். இன்கேஸ் கிளாஸில் எதுவும் டவுட்னா நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்டு கிளாஸை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதர்வைஸ் இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸஸ் அண்ட் த
ஆர் டிக்ளேர்டு பை யூஸிங் எ நியூ கீவேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபாலோட் பை த கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ்னால் நம்ம சொன்ன மாதிரி தான், அதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வேர்டு நமக்கு தேவை. அப்போ இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நியூங்கிற கீவேர்டு வந்து ஃபாலோட் பை த கிளாஸ் நேம். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேம் கூட அடுத்து வர அந்த கிளாஸ் நேம் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, இங்கே ஒரு நேம் வந்து கொடுத்துருக்கோமா, இங்கே கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோமா, ஸோ அந்த கிளாஸ் நேமுக்கு நியூங்கிற வேர்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மெத்தடில் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்று மெத்தட் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, வேர் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் நியூ கிளாஸ் நேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா வேர் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து நியூங்கிற கீவேர்டு எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஐ மீன் நம்ம இப்போ லேட்டஸ்ட் டாட்டுங்கிற வெர்ஷன்லலாம் தேவைப்படலைன்னா நியூங்கிற கீவேர்டு வந்து நமக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம 2 மெத்தட்லையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இதில், ஸோ இங்கே கிளாஸ் நேம்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் நம்ம சொல்கிற மாதிரி வேரியபிள் நேம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸ்ட்ரிங்குங்கிறது உங்களுக்கு டேட்டா டைப், இப்போ நேம்ங்கிறது அந்த வேரியபிள் நேம். இப்போ நான் இங்கே வந்து பிளாங்க் விட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாய்ட், அதோடைய நேம் வந்து என்ன கொடுத்துருக்கோம், பி நேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்கோம், ஸோ வெல்கம் டு அப்படின்னு கொடுத்து இங்கே டாலர் நேம், இந்த டாலர் நேம் இங்கேருந்து வருது, இங்கேருந்து நேம், இங்கே நேம் கொடுத்துருவோம், இங்கே வந்து டாலர் சிம்பிள் கொடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக வந்து பிரிண்ட் ஆகும் ஒன்று. ஓகே, ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வாய்டு மெயின்ங்கிறத மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம், வேர் சிஎன்ங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி அது ஆப்ஜெக்ட், ஸோ ஈக்குவல் டு கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேமுக்கு நம்ம என்ன நேம் வச்சுருக்கோம், கிளாஸ் நேம்னே நம்ம ஒரு நேம் வச்சுருக்கோம். பட் இதுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் தனியாக நேம் தனியாக ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துறதோ அல்லது வந்து நம்பர்ஸ் கொடுத்தோ இல்லை வந்து வேறு ஏதோ அன்வான்டாக கொடுத்திங்கன்னா அது வந்து எரர் உங்களுக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்து இங்கே பார்க்கனா இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிடும். ஸோ என்ன ரீசன், கிளாஸ் நேம் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நேம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வாய்டுமே நம்ம கொடுத்துட்டோம். இங்கேருந்து கால் பண்ணும்போது வேறுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், சிஎன்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த கிளாஸ் நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இந்த சிஎன்ங்கிறது கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அப்போ இந்த சிஎன்லேருந்து இந்த டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த சிஎன் டாட் இங்கே ஒரு நேம்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அப்போ இந்த நேமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். என்ன வேல்யூன்னு பார்த்திங்கன்னா Flutter LPM அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போ இந்த சிஎன்பி நேம் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இது என்னது, பிரிண்ட். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம எப்படி கால் பண்ணலாம், இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம். அப்போது இந்த சிஎன் வச்சு இப்போ கால் பண்ணும்போது இங்கே என்ன வந்திருக்கு பார்த்திங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வெல்கம் டு இந்த நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி கொடுக்கேன். ஸோ இப்போ ரன் கொடுக்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸ் வந்து எதுக்கு, இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து என்னது ஒரு டெம்ப்ளேட். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் நமக்கு இங்கேருந்து எதுவுமே கொடுக்கல. இப்போ புரியுதா, இங்கே நான் எங்கேயோ டேரெக்டாக எதுவுமே வேல்யூ கொடுக்கல, இங்கேயும் எதுவுமே வேல்யூ கொடுக்கல. இப்போ நான் இங்கே Flutter LPM நீங்கள் எங்கேயாவது மென்ஷன் பண்ணிக்கலான்னு பாருங்கள், இருக்காது. ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்று கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே நான் ஒரு காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ காப்பி பண்ணிட்டு கீழே ஒரு என்ட்ரு கொடுத்து இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சிஎன் கொடுத்துருக்கோமா, இப்போ சிஎன் ஏன்னா சேம் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் நேம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அப்போ நான் CN1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் அகெயின் வந்து என்னது CN1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்ன இருக்கோ அதான் வரும். ஸோ இங்கே Flutter LPM ஃபார் டாட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ப்ரோக்ராமிங் ஸோ சம்திங் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இப்போ அகெயின் ரன் கொடுக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு 2 கண்டென்ட்டு ஷோ ஆகும். ஸோ என்ன ரீசன், இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டுக்கு உள்ள கண்டென்ட்டு, இது இன்னொரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே. ஆனால் டெம்ப்ளேட் என்னது எல்லாமே நமக்கு சேம் தான். செட் ஆஃப் ப்ரொசீஜர் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துறாங்க. அப்போ இது வந்து என்னது ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இன்கேஸ் இதில் எதுவும் டவுட் இருக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன ரீசன்னா டாட்டில் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் தான். ஸோ அப்போ இதை தாண்டி நம்ம அடுத்து வர இன்கிரீடியன்ட்ஸ்னால் என்ன, பாலிமரிசம்னா என்ன, எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் அது சொன்ன மாதிரி ஸோ அந்த மெத்தட்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்னன்னு ஒவ்வொரு கான்செப்டும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்கேஸ் இதில் எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நம்ம அடுத்தடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.